எடப்பாடி ஆட்சி காலத்தில் பாஜக கூட்டி இருக்கும் போது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் மூவ்மெண்ட், ஆர்எஸ்எஸ் ஊன்றுதல், ஆர்எஸ்எஸ் ஆங்கரைசேஷன் எடப்பாடி ஆட்சியில் நடந்து தோழர். நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிளீனிங் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அது திராவிட மாடல் முதல்வர் தான் பண்ணார் தோழர். ஒரு தெலுங்குக்காரனை அவமானப்படுத்துறீங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட தெலுங்கு முதல்வரை இந்திரா காந்தி அவமானப்படுத்திட்டாங்க. அதற்காக நான் எடுக்கிற அரசியல் கட்சி நடத்துறேன்னு சொல்லி அரசியல் பண்ணாரு. ஆனா மக்கள் கிட்ட வாக்கு கேட்கும் போது அவர் ராமராவும் கிருஷ்ணாவும் போக முடிஞ்சது. ஆனா தமிழ்நாட்டில் தான் பகுத்தறிவு பேசிக்கொண்டு சமூக நீதி பேசுறோம், பகுத்தறிவு பேசிக்கொண்டு மொழி அரசியல் பேசுறோம், பகுத்தறிவு பேசிக்கொண்டு மாநில சுயாட்சி பேசுறோம். அப்ப இதுல காமனான டினாமினேட்டர் எது தெரியுமா இருக்கு? அது பகுத்தறிவாதிகள் பேசினாதான் மக்களுக்கு உண்மையான நிலை ஏற்படும் என்ற தன்மையை உணர்த்துவதற்கான மாநாடு நம் மாநாடு. பெரியார் நம்பிக்கையின் அடையாளம் தோழர் தமிழ்நாட்டில். அடுத்தது நாத்திகர்கள் 14%. நம்ம 4வது, உலகத்தில் நம்ம 4வது. இன்னும் கொஞ்ச நாளாகும் தோழர், 2வது 1வது ஆகும். பெரியார் கண்ட பகுத்தறிவு கனவு, பெரியார் கண்ட சமத்துவ நோக்கம், பெரியார் கண்ட அறிவு சார்ந்த உலகத்தை நாம் சென்று கொண்டிருக்கோம். ஒருவரையும் சட்டமன்றத்தில் தோழர் மதி சொன்ன மாதிரி நம்மளும் சர்ச்சைக்குரிய நம்ம வாயை கட்டுப்படுத்த முடியாதுன்னு. சர்ச்சைனா பெரியார் தான், கலங்கக்காரர். சர்ச்சைக்குரியவர்னா மக்களை சிந்திக்க வைக்க வருது, மக்களை நெருடல் பண்ணுறதுனா அவங்களோட காலகாலமாக அவங்களுக்கு உருவான ஒரு கருத்தியலை திணிக்கப்பட்ட கருத்தியலை வாழ்வியலாக கொடுத்த கருத்தியலை எதிர்த்து பேசி சிந்திக்க வைக்கிறதோட கடமை நம்ம எல்லாருக்கும் தோழர் இருக்கு. அந்த கடமை ஆற்றிடும் போது சில பேருக்கு அவங்க நம்பிக்கையின் பால் உருவான கருத்துக்களுக்கு ஒரு முரண் இருக்கும். அந்த முரணை வெளிப்பாட்டு கொண்டு வந்துருவாங்க. அதுதான் அதுக்கு சர்ச்சைக்கான அடிப்படையாக இருக்கும். அவங்களோட நம்பிக்கைகளுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு பெரியார் இடைஞ்சலாக இருப்பார். அது பல்வேறு அளவுக்குள்ள அவர் இடைஞ்சல்காரராக இருப்பார். அப்படி இடைஞ்சல்காரராக நம்ம கருத்தியல் சொல்லும் போது அதிகார வர்க்கத்தில், ஆட்சி அதிகாரத்தில், மக்கள் மன்றத்தில் பேசும்போது நெருடல் ஏற்படும் போது என் தலைவரை போய் சந்தித்து, என்னோட அரசியல் ஆசான் தமிழ்நாட்டு முதல்வரை போய் சந்தித்து கேட்பேன், இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸாக போயிடுச்சா அப்படின்னு. இல்லை, இதுக்காக தானே உன்னை உள்ள கொண்டு வந்திருக்கோம், இதுக்காக தான் பேச உன்னை உள்ள கொண்டு இருப்போன்னு ரொம்ப எளிமையான முறையில் பேசி நமக்கு தோளில் தட்டி பயணம் பண்ண வைக்கிற ஒரு அருமையான உன்னதமான திராவிட மாடல் முதல்வர் நம் முதல்வர் அவர்கள். அவர்களுக்கு இந்த மேடையில் நன்றி சொல்கிறேன். பொதுவாக நம்ம சமூக இயக்கங்களுக்கான அளவுகோல்லாம் இருக்காது. we are free bird அப்படின்வோம், ஃப்ரீ திங்கிங் போட்டு எந்த வகையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் ஒரு அரசியல் கட்சிகளுக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சில வகையான ஒரு நெருடல் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அது தோற்றம் தான், அது அந்த நெருடல் இல்லாத பேச்சில் சொல்கிறேன் நான். தோற்றம் தான் அது. கொஞ்சம் கூட எந்த வகையான நெருடல் இல்லாத சமூக அரசியல் இயக்கமாக பயணிக்கும் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தான் இன்னைக்கு சுப்பையா அவர்கள் நம்ம சுயமரியாதை மாநாடை நாடாளுமன்ற குழு தலைவர் வச்சு தொடக்கம், துணை முதல்வர் கொடுத்து முடிவரை பண்ணுறாங்க. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சமூக அரசியல் இயக்கம் என்ற நிலைப்பாடு பேரறிஞர் அண்ணா வழிவகுத்த பாதையில் செயல்பட்டு இருக்க இயக்கத்தின் வெளிப்பாடாக தான் உங்களோட இன்னைக்கு உரையாட வந்திருக்கேன் தோழர்களே. தோழர்கள் இன்னைக்கு உரையாடல்னு சொல்லலாம். அதாவது பல்கலைக்கழகத்தில் நீங்கள் பார்த்தா ரிஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்துவாங்க. ரிஃப்ரெஷர் கோர்ஸோட வெளிப்பாடுனா பல்கலைக்கழகத்தில் பல்வேறு அஃபிலிவேட்டட் கல்லூரிகள்லாம் அங்கே இருக்கிற பேராசிரியர்களை அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் நடத்துவாங்க. அதாவது அந்த துறை சார்ந்த நவீனத்தன்மை, அப்டேட்ஸு, எந்த மாதிரியான செயல் திட்டங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கலாம், பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கலாம், நவீன கண்டுபிடிப்புகளுக்கு என்ன என்று மருத்துவத்துறை, தொழில்நுட்பத்துறை, அது மாதிரி பல்வேறு துறைகள் நடக்கும். இன்னைக்கு சுபவி ஐயா நடத்தின இந்த மாநாடு நமக்கான ரிஃப்ரெஷர் கோர்ஸ். அந்த ரிஃப்ரெஷர் கோர்ஸில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற முற்போக்கு செயல்பாட்டு இயக்கங்கள் அனைவரையும் அழைத்து அவர் தொண்டர்களுக்கும் நமக்கும் பெரியார் இயக்க தோழர்களுக்கும் ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸை இன்னைக்கு 2 நாளாக நடத்திட்டு இருக்க சுப்பையா அவர்களுக்கும், திராவிட இயக்க தமிழ் பிறை தோழர்களுக்கும், காசு தோழர் நாகராஜன் தோழர் அவர்களுக்கும், இதுக்காக பணியாற்ற அனைத்து தோழர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, பெரியாரோடவே நம்ம ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன
உங்களுக்கு பல்வேறு ஸ்க்ரீன் ஸ்னாப்ஷாட்ஸ் உங்கள் முன்னாடி நான் வச்சிடுறேன். அப்போ முதல் ஸ்னாப்ஷாட் வந்து தந்தை பெரியார் வந்து விருதுநகர் 1964 செந்தில்குமார் நாடார் கல்லூரியில் வந்து மாணவ மன்றத்தில் வந்து தந்தை பெரியார் வந்து உரையாற்றுகிறார். அவர் யூஷுவல் ஸ்டைலில் வந்து அங்கே இருக்க மாணவ செல்வங்களுக்கு அறிவில் விழிப்புணர்வும் பகுத்தறிவு சிந்தனையும் தான் மனித நேயத்துக்கு அடிப்படை என்ற கருத்தியல் வந்து அவர் மொழியில் பேசிட்டு வர்றார். அப்போ சொல்றார், நம் நாட்டில் பெரியோர்களுக்கு பகுத்தறிவு என்றாலே வெறுப்பு. உன் அறிவு எவ்வளவு, இதை கொண்டு முன்னோர்கள் நடப்புகளை ஆராயலாமா, அதை எதிர்த்து போராட்டம் செய்யலாமா என்று கூறிக்கொண்டுதான் இருப்பார்கள். ஏன்னா காலகாலமாக அவர்களுக்கு திணிக்கப்பட்ட செய்திகள் என்னன்னா, பகுத்தறிவோ ஆராயத்தன்மையோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஊரில் உள்ள பெரியோர்கள் அதை வெறுக்க வேண்டும், அரசர்கள் அதை கண்டித்து நாடு கடத்த வேண்டும் என்று மனுதரத்னத்தில் எழுதப்பட்ட கோட்பாடுகள் அடிப்படையில் இது காலகாலமாக நம்ம அறிவியல் சிந்தனை வராமல் தடுத்துட்டாங்க என்று கூறும் பெரியார் அந்த மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு நாடுகளுக்கு உள்ள எடுத்துக்காட்டுகளை வந்து அவர் கொண்டு போய் மாணவர் மன்றம் வைக்கிறார். எப்படி வந்து ஜப்பான்ல வந்து ஜாதிய கோட்பாடுகள் போல் பல்வேறு அரசர்கள், சாம்ராய்கள், டால்மோஸ், பிறகு உழைக்கும் வர்க்கம் இருந்ததோ, அங்க அறிவு சிந்தனை பெற்றவர்கள் இந்த நாட்டோட வளர்ச்சிக்காக, ஜப்பானோட வளர்ச்சிக்காக அவங்களுக்கு இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி சிந்தனையை வகுத்தார்களோ அதை பற்றி சொல்றாரு. ஐரோப்பிய நாடுகளை, பிரெஞ்சு நாடுகளை புரட்சி செய்யும் போது படித்தவர்கள், படித்து உள்வாங்கியவர்கள் எப்படி அந்த நாட்டு மக்கள் நலனுக்காக அவங்களுக்குள்ள இடர்பாடுகளை களையறதுக்காக கலாச்சார பண்பாட்டு பயிற்சி செய்தார்களோ எடுத்துக்காட்டு சொன்ன போது, நம்ம ஊர்ல தான் நம் முன்னோர்கள் பெரியார்கள் என்ற பழைய பஞ்சாங்க கதை வைத்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கான வேட்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் அவர் சொல்லி என்ன முடிக்கிறாருன்னா, மனிதன் எந்த ஒன்றையும் அறிவு கொண்டும் ஆராய வேண்டும், அறிவுக்கு சரி என்றப்பட்ட வழியில் நடக்க வேண்டும். இப்படி அறிவை தாராளமாக பயன்படுத்தி நாமும் புதிய உலகத்தை ஏற்படுத்த மற்ற நாடுடன் நம் நாட்டை ஒப்பிட்டு பார்த்து வளர்ச்சி அடை செய்ய வேண்டும். இவை வளர்ச்சி அடை செய்தால்தான் அரசாங்கமோ அரசியல் கட்சிகளோ இருக்க வேண்டும். பெரியவர்கள், பழமையில் ஊறிப்போனவர்கள், முதிர்ந்த மரம் போன்றவர்கள் கோடாரி கொண்டுதான் வெட்ட வேண்டும் என்றார். யாருக்கு? பசங்களுக்கு சொல்றார், காலேஜ் பசங்களுக்கு சொல்றார். கோடாரி கொண்டு வெட்ட வேண்டும் என்று 1964 தந்தை பெரியார் மாணவர்கள் கொடுக்கிறார். இந்த ஸ்னாப்ஷாட் அப்படி இன்னொரு ஸ்னாப்ஷாட் வரும் தோழர். சுயமரியாதை நூற்றாண்டு மாநாடு அப்படின்னு வரும்போது முசிறியில தாலுக்கால சுயமரியாதை 3வது மாநாடு. அப்ப பேரறிஞர் அண்ணாக்கு 24-25 வயது தான் இருக்கும். அந்த மாநாட்டோட தலைவராக அறிஞர் அண்ணா இருக்கிறார். அந்த மாநாட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, அது 1937 நடக்குது. அப்போ வந்து நீதி கட்சியின் வீழ்ச்சி, ராஜாஜி வந்து உட்காந்துறாரு, நீதி கட்சி தோற்று போயிட்டாங்க. பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து கட்டுக்காத்து 10 வருடம் கடுமையான உழைப்பில் வந்து ஒரு பெரிய மாநாடாக நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் வந்து அறிஞர் அண்ணா சொல்கிறாரு, நம் நாட்டில் ஆரிய பிரவேசம் காலம் முதற்கொண்டு சமூக சனியன்கள் தாண்டவமாக ஆரம்பித்து விட்டனர். பழங்குடி மக்களான திராவிட நாகரிகத்தில் அரசியல், சமுதாயத்துறையில், கலையில் உச்சநிலை அடைந்திருந்தனர். திராவிட நாகரிகத்தின் மேம்பாடு சமீபத்தில், அதாவது 1937 சொல்றார், சமீபத்தில் அரப்பா மொகஜதாரோ கல்வெட்டுகள் நமக்கு தெரிய வருகிறது. அந்த உச்ச நிலையில் இருந்த நாம் ஆரிய சேர்க்கைக்கு பிறகு நடைப்பிணங்களாக மாறினோம் அப்படின்னு என்ன சொல்றாரு, அரப்பா மொகஞ்சதாரோ பத்தி 1937 அறிஞர் அண்ணா சொல்றாரு. இன்னைக்கு சிந்துவெளி நாகரிகத்தோட நூற்றாண்டு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கான உருவாக்கின ஜான் மார்ஷலுக்கு சிலையை நம்ம தமிழ்நாடு முதல்வர் வந்து உருவெடுக்கிறாரு. அந்த சிந்துவெளி நாகரிகத்துல
அவங்களோட எழுத்து வடிவங்களுக்காக $1 மில்லியன் சேலஞ்ச் வைக்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர். நம்ம கல்வெட்டுகளில் வந்து ஆராய்வது மட்டும் இல்லாமல் கீழடி நாகரிகத்தை நம்ம புதுப்பித்து நமக்கு கையில் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை தோழர்களே, நம் கிட்டத்தட்ட 1300 வருஷத்துக்கு முன்னாடி 1500 டிகிரி செல்சியஸ்ல வெப்பத்தை கூட்டி இரும்பை உழுக்கும் சமூகமாக நம்ம இருக்கோம் என்ற அறிவியல் சிந்தனையோட கார்பன் டேட்டிங் ஸ்டடியை தமிழ்நாட்டு முதல்வர் நமக்கு கொடுக்குறாரு. ஸோ அப்போ நமக்கு என்னதுன்னா, நமக்கு வந்து ஒரு அரசு அறிவியல் தன்மையோட நமக்கு பல வகையான கருவிகளை கொடுக்கிறது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் எந்த வகையான இதிகாசங்கள் புராணங்கள் அடிப்படை இல்லாம அறிவியல் தன்மையோட நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் நமக்கு வழங்கி உள்ளார். அதுதான் நமக்கு சிலபஸ். என்ன சிலபஸ்னா, இனிவேலும் சரஸ்வதி நாகரிகம் நீ பொய் சொல்ல முடியாது, ஆரிய நாகரிகம் நீ பொய் சொல்ல முடியாது, மூல வேதங்கள் தான் மூலம் நீங்க பொய் சொல்ல முடியாது. அறிவியலோட நம்ம வந்து நம்ம மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் செய்யறதுக்கான தன்மையை நம்ம திராவிட மாடல் அரசு உருவாக்கிட்டு இருக்கு. இந்த கோட்பாடுல தான் அதே மாநாட்டில் அறிஞர் அண்ணா வந்து நம்மளோட ஜீவ நாடியை வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, நீதி கட்சி நமக்காக வெற்றி பெற்று கொடுத்த சில அடிப்படைகளை நம்ம வந்து பாதுகாக்கணும். ஏன்னா இப்ப இருக்கிற ஆச்சாரியார் உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்ம 4 விஷயத்துல வந்து ரொம்ப 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 தெளிவா இருக்கணும் என்று 1937 பெரியார் தலைமையில் பேரறிஞர் அண்ணா உரையாற்றும் போது எதை சொல்றாருன்னா, தமிழ் மொழி இதுவே நாம் தமிழர்கள் என்று நம்மளை காட்டுவது, இதற்கு ஆபத்து வந்து விட்டால் நம் ஒற்றுமை கலை நாகரிகம் ஆவியம் நாசமாகும், எனவே தமிழை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்கிறார். இப்போ பண்ணிட்டு இருக்கோம் உன்னால பல்வேறு ரூபங்கள்ல நம்மளோட எதிரிகள் ஆரிய தன்மை உள்ளவர்கள் வந்து மும்மொழி கொள்கையை தேசிய கல்விக் கொள்கை மூலம் நம்ம மேல திணிக்கிறாங்க, அரசை கொண்டு திணிக்கிறாங்க, பல்வேறு யுக்தி முறைகளை கொண்டு திணிக்கிறாங்க, பொருளாதார நிதி ஒதுக்கீடை தடுக்க பண்றாங்க. 37 இருக்க அதே ரிப்பீட் தான் இன்னும் அவங்க இன்னும் அப்படியே தான் இருக்கிறாங்க. 2வது வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். இந்த சமூகத்தில் ஒரு வகுப்புவாரி ஏகபோக மிராசு செலுத்தும் ஆபத்தை போக்குவது, சகல வகுப்பினர் பிள்ளை குட்டிகள் இந்த உரிமை தருவது, இது அழிந்தால் எங்கும் ஒரே வகுப்பு தான் அதிகாரம் செலுத்தும், மற்ற வகுப்புகளை முன்னேற தடை போடுவார்கள், வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நாம் காப்பாற்றியே தீர வேண்டும் என்று 1937 சுயமரியாதை 3வது சுயமரியாதையில் அண்ணா வந்து பேசுறார். இப்ப இடஒதுக்கீடை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவும் தாக்குதல் நடந்து கொண்டு தானே இருக்கு. இன்னும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தோர் இடஒதுக்கீடு முழுமையடையாமல் நிலையில் இருக்கிற நேரத்தில் பொருளாதார அளவுகோல் கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிர்ப்பாக செயல்பட்டு சமூக முன்னேற்றத்தில் நம்ம வந்து பின்தங்கியவர்கள் என்ற அளவுகோலை மாற்றி பொருளாதார அளவுகோலை வந்து கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி உச்ச நீதிமன்றத்தின் அங்கீகாரம் பெற்று 10% மேல் ஜாதியின் இடஒதுக்கீடை திணிப்பது, நம்ம இடஒதுக்கீடு எதிரான நடவடிக்கை ஈடுபட்டு கொண்டிருக்காங்க தோழர்கள். யாரும் இடஒதுக்கீடு எதிர்ப்பா பேசுறது இல்ல. சமூக நீதி பத்தி யாரும் நம்மளோட வெளிப்படையாக நேரடியாக விவாதம் செய்வர்களா இருந்தாங்க. ஐயாக்கெல்லாம் தெரியும், 80கள் 90கள் 2000 வரைக்கும் சமூக நீதிக்கு எதிர்ப்பான நேரடியான தாக்குதல். ரிசர்வேஷன் மெரிட் காலி பண்ணுது, ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது, ரிசர்வேஷன் ஆன்டி நேஷனல், ரிசர்வேஷன் பத்தி அவ்வளவு பேர் விமர்சனம் பண்ண வாய்கள் இப்ப அமைதியா இருக்காங்க. ஏன் அமைதியா இருக்காங்கன்னா, 10% மேல் ஜாதியின இடஒதுக்கீடு வந்ததுக்கு அப்புறம் பிற்படுத்தப்பட்டோர் இல்ல, பட்டியல மக்கள் இல்ல, மாற்றுத்திறனாளி இடஒதுக்கீடோட 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு கட் ஆஃப் கீழே இருக்கு. அப்ப படிக்கிறாங்களே என்னன்னு தெரியல. அப்ப இந்நாள் வரைக்கும் ஒரு சதி வேலையில தான் உள்ள வந்திருக்காங்க போல இருக்கு. இந்நாள் வரைக்கும் படிக்கவே தெரியல போல இருக்கு. நம்ம பசங்க கஷ்டப்பட்டு 70 வருஷம் ஆச்சு அண்ணா அம்பேத்கரோட போராட்டம், பட்டியல் மக்களோட இடஒதுக்கீடு. நம்ம 70 வருஷம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடுக்காக ஒர்க் பண்ணி இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அதுக்கும் பல தளறுகள். ஆனா 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடை வந்து ரொம்ப அமைதியாக நடைமுறைப்படுத்தி ஒரு வாரத்தில் நடைமுறைப்படுத்தி அவங்க ஆட்சி அதிகாரம், அந்த ஆட்சி மனு தர்ம கோட்பாடு செயல்படுறதுனால இப்ப யாருமே இடஒதுக்கீடு பத்தியோ சமூக நீதி பத்தியோ வாய திறக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு பெற்றுட்டாங்க. எதிர்த்து பார்த்தாங்க, சண்டை போட்டு பார்த்தாங்க, நம்ம சண்டை செஞ்சோம். சரிப்பா உங்க வழி வரும், எங்களுக்கு 10% ஓப்பன் கோட்டால கார் பண்ணி
எந்த சமுதாய தளத்தில் நீங்க பின்தங்கி இருக்கீங்க, 2000 வருஷமாக எப்படி உங்களை சமுதாய தளத்தில் வந்து கீழே இருக்கீங்க பத்தினா இல்ல. இதை வந்து நிறைவேற்றி விட்டுட்டு உச்சநீதிமன்றம் ஒரு முன்னாள் நீதிபதி அது அன்கான்ஸ்டிடியூஷனல், அந்த ஜட்ஜ்மெண்ட்டே அன்கான்ஸ்டிடியூஷனல் என்று இப்ப சொல்றாங்க. அப்ப நிறைவேற்றிட்டோன்னே சமூக நீதிய வகுப்பார் பிரதிநிதித்துவத்தை காலி பண்ணும் முயற்சி தான் 10% மேல்ஜாதி இடஒதுக்கீடு. ரெண்டாவது, இந்து அறநிலைத்துறை சட்டம் பாதுகாப்பு வேண்டும். மூணாவதாக பேரறிஞர் அண்ணா சொல்றார். அதுல என்ன சொல்ல, இந்து மத தர்ம பரிபாலன சட்டத்தை நம் கோடிக்கணக்கான பணம் தர்மத்திற்காக கோயிலிடம் ஒப்படைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. தர்ம தழைக்க வேண்டும் என்று நம் பெரியவர்கள் அதை செய்தனர். எனவே அந்த சட்டத்தை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு இருக்குன்னு என்று சொல்றார். இப்ப பேசுறானுங்களே, இந்து அறநிலை பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து இந்து அறநிலையத்துறை சட்டத்தை நீக்கி விடுவோம் என்றாங்க. ஏன்னா அடிப்படை கோட்பாடுகளுக்கு பல்வேறு பிரச்சாரமாவே பண்றாங்க. அப்போ ஒரு அரசு இதுல வந்து பழவகை நிர்வாக சீர்கேடுகள் இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து பிரச்சாரம் இருக்காங்க. ஆனா நம் தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட முதல்வர் தொடர்ச்சியாக இந்த இந்து அறநிலையத்துறை துறையை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக நடைமுறைப்படுத்துறதுனால தான் அவங்க வாய மூடிட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை நம்ம மீட்டெடுக்கிறோம், கோயிலுக்கு பாதுகாப்பா நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதுதான் சுயமரியாதை மாநாட்டிலும் பேரறிஞர் அண்ணா 1937 சொல்றார். அதுக்கப்புறம் நாலாவதாக விவசாயிகளுக்கான பாதுகாப்பு சட்டத்தை நம்ம வந்து கொண்டு வரணும்னு அண்ணா வைக்கிறார். இப்ப இன்னைக்கு வந்து முத்தமிழ் கலைஞர் விவசாயத்துறையில அனைத்து அடிப்படையும் ஒரு மூல காரணமா இருக்கு. தோழர்களே, நான் 2 அடிப்படையில் பேசும்போது நீங்க பாத்தீங்கன்னா மனு தர்மம் தான் இந்த நாட்டோட நோயா இருக்கு. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு பரிணாமத்தில் செயல்பட்டு இருக்கு. அதை எதிர்த்து பௌத்த நெறிகள் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆட்டம் கண்டிருக்காங்க. அதுதான் அண்ணல் அம்பேத்கர் ரெவல்யூஷன் கவுண்டர் ரெவல்யூஷன் வைக்கிறார். அப்ப ரெவல்யூஷன் வந்து புரட்சின்னு அண்ணல் அம்பேத்கர் எது சொல்றாருன்னா, புத்த நெறியின் அடிப்படையில் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்ற கோட்பாடுகள் நம்ம வாழ்வியல் இருக்கு. பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்து தாழ்ந்து இல்லைன்னு என்று ஒரு அரசு அந்த கொள்கையை நிலைநாட்டி இந்த நாடு முழுக்க, இந்த துணைக்கண்டம் முழுக்க அதை செயலாற்றிட்டு இருந்தோம். மக்கள் வாழ்வியா மாறிடுச்சு. மனிதநேய கோட்பாடுகள் உச்சத்தில் இருந்திருக்கு. அப்ப அதை நான் வந்து உடைக்கணும்னா, அதை உடைக்கினா மனு தர்மம் தன்னை புதுப்பித்துக் கொண்டது. அதான் கவுண்டர் ரெவல்யூஷன். எங்கெங்கெல்லாம் பண்பாட்டு ரீதியாக, அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றி மக்களோட நம்பிக்கை தன்மையை மாற்றி எடுத்து, பண்பாட்டு கூறுகளை மாற்றி எடுத்து, மொழிகளை மறக்க வைத்து, இதிகாசங்கள் புராணங்களுக்கு புனித தன்மையை கற்பித்து நம்ம மேல திணித்து, அது வந்து 2500 வருஷமாக மக்கள் வாழ்வியலாக ஜாதி கோட்பாடுகளை மாற்றத்துக்கு எதிர்ப்புரட்சி செய்தாங்க. கவுண்டர் ரெவல்யூஷன் மனு தர்ம கோட்பாடு அடிப்படையில். பிறகு அந்த கவுண்டர் ரெவல்யூஷனுக்கு கவுண்டர் கொடுக்கிற வேலை தான் நம்ம இருக்கோம். ரெவல்யூஷன், கவுண்டர் ரெவல்யூஷன். ஆனால் அந்த கவுண்டர் ரெவல்யூஷனை கவுண்டர் கொடுக்கறதுக்கு நம்ம தயார்படுத்தி கொண்டு இருக்கிறோம். பல்வேறு தளத்தில், பண்பாடு தளத்திலேயா இருக்கட்டும், கலை தளத்திலேயா இருக்கட்டும், மொழி தளத்திலேயா இருக்கட்டும், கல்வி தளத்திலேயா இருக்கட்டும், ஏன் அரசியல் தளத்திலேயா இருக்கட்டும், பல்வேறு தளத்தில் நம்ம இயங்கிக் கொண்டிருக்கோம். அதுல முக்கியம் என்னன்னா, அவனுக்கு வந்து ரொம்ப தெளிவு தோழர், எங்க அதிகாரம் இருக்கோ உடனே அதிகாரத்தோட ஒட்டிட்டு பிடிச்சிடறாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போகும்போது 4 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியோட வெளிப்பாடு, சட்டங்கள் உருவாக்கம், அது நடைமுறைப்படுத்த ஒரு பெரிய கிராஸ் திங்கிங் நடந்தது தோழர், உங்களுக்கு தெரியாது. ஆனா எடப்பாடி ஆட்சி காலத்துல, எடப்பாடி ஆட்சி வார்னிங்காவே சொல்றேன், எடப்பாடி ஆட்சி காலத்துல பாஜக கூட்டி இருக்கும் போது தமிழ்நாட்டில் மிக மோசமான கரப்ஷன் அதுதான் தோழர். மிக மோசமான கரப்ஷன் எதுனா, தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் ஓட மூவ்மெண்ட், ஆர்எஸ்எஸ் ஓட ஊன்றுதல், ஆர்எஸ்எஸ் ஓட ஆங்கரைசேஷன் எடப்பாடி ஆட்சியில் நடந்தது தோழர். எல்லா நிலையிலும் தோழர், எல்லா நிலையிலும் ஆட்சி அதிகாரத்தில் நடந்திருக்கு, கல்வித்துறையில் நடந்திருக்கு, பல்கலைக்கழக துறையில் நடந்திருக்கு, விளையாட்டுத் துறையில் நடந்திருக்கு. சின்ன எடுத்துக்காட்டு, 1000 விளக்கு தொகுதியில் ஜெயிச்சுக்கு அப்புறம் உள்ள போறேன், அங்க இருக்கிற கிரவுண்ட்ல ஷாகா ட்ரைனிங் நடந்துட்டு இருந்தது தோழர். தமிழ்நாட்டு மண், பெரியார் மண்ல எடப்பாடி ஆட்சி காலத்தில், அதிமுக ஆட்சி காலத்தில் பாஜக உறவினால் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரே அஜெண்டா அவங்களுக்கு, நீ வேணா என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா எங்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கொள்கைவாதிகளை
அரசியலிலும் கல்வித்துறையிலும் அதிகாரத்துறையிலும் அலுவலர்கள் மூலமாக அவங்க ஆளுங்களை பிளேஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த பிளேஸ் பண்றது தெளிவா 10 வருஷம் நடைமுறைப்படுத்துறாங்க. நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிளீனிங் பண்ற ப்ராசஸ் இருக்குல்ல, அது திராவிட மாடல் முதல்வர் தான் பண்ணார் தோழர். நம்ம எளிதா நம்ம ஒரு அரசை ஈஸியா பேசிடலாம். ஆனா யாரெல்லாம், ஏன்னா 10 வருஷம் டேமேஜ் டன். இப்ப திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்கம் தோழலாம் வந்திருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் என்னென்ன இன்னல்கள் பல்கலைக்கழகத்தை பட்டாங்க தெரியுமா? ஆளுநர் வருவாரு பல்கலைக்கழகத்துக்கு, யார் யாரெல்லாம் பெரியார் கொள்கையை பேசுறா, யார் யாரெல்லாம் திராவிட கொள்கையை பேசுறா, யார் யாரெல்லாம் பேச அடையாளம் படுத்தி அவங்களை துரத்தி அடிச்சாங்க. யார் யாரெல்லாம் RSS சித்தாந்தம் பேசுறா, யார் யாரெல்லாம் சர்வாக்கருக்காக விழா எடுக்கிறா, யார் யாரெல்லாம் இன்னைக்கு மாற்று கருத்தில் என்று பேசி சொல்லி பல்வேறு வட இந்தியாவில் RSS சித்தாந்தவங்களை கூட்டிட்டு நிகழ்ச்சி நடத்துறா பல்கலைக்கழக வளாகத்தில், அவங்களுக்குலாம் உயர் பொறுப்பு கொடுத்தாங்க. இதுதான் ட்ரைனிங். இதுதான் ட்ரைனிங் ஆளுநர் கொடுத்துட்டு இருந்தார். யாருக்கு? துணைவேந்தர்களுக்கு. அப்ப அந்த துணைவேந்தர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, திராவிட மாடல் ஆட்சியில் நம்ம கருப்பு சட்டை போட்டுருந்தாங்க திமுக ஆட்சி காலத்தில். அப்ப உள்ளுக்குள்ள இருக்கிற சங்கீத்தனை வெளியே இனிமேல் கைட்டிட்டு எல்லாம் காவி உடைய அணிஞ்சிட்டாங்க. அது மாதிரி துணைவேந்தர்கள் செயல்பட்டு இருந்தாங்க தோழர்களே. அதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைத்தால்? திராவிட மாடல் முதல்வர் தான் முற்றுப்புள்ளி வைத்தார். இன்னைக்கு ஊட்டியில பல்கலைக்கழகத்தில் எந்த துணைவேந்தர்கள் பாய்காட்டியனா உச்ச நீதிமன்றம் சென்று பெரியார் கொள்கையின் அடிப்படையில், அண்ணா கொள்கை அடிப்படையில், முத்தமிழ் கொள்கை அடிப்படையில் இன்னைக்கு நம்ம சட்ட போராட்டம் நன்றி வென்ற நாள் தான் இன்னைக்கு ஆளுநருக்கு வேடிக்கை பார்க்கிறார். எல்லாம் மிரட்டிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நாள்? நீ மிரட்டி எங்களோட ஆசிரியர்களை என்ன பண்ணாங்க? ஏன்னா அவங்க தெரியுது. ஏன்னா நம்ம எப்படிலாம் வளர்ந்தோம் தோழர்களே, பேராசிரியர் மூலம் வளர்ந்தோம், ஆசிரியர் மூலம் வந்தோம். பள்ளிக்கூட பேராசிரியர்களும் பள்ளிக்கூட ஆசிரியர்களும் தமிழ் ஆசிரியர்களும் தானே நம்ம திராவிட இயக்கத்தை வளர்த்தாங்க. அந்த வரலாறு அவனுக்கு தெரியும். அப்ப எங்க அடிக்கணும்னா ஆசிரியர்கள் செக்மெண்ட்ல அடிச்சோன்னா முதல் கல்வியை உயர்கல்வியில இதை நாசம் பண்ண வேலையில இறங்குவோம் என்று இறங்கினால்தான் அவ்வளவு இடர்பாடுகள். அப்ப நான் தமிழ்நாட்டு மக்களை பத்தி யோசிக்கிறேன். கொங்கு மண்டலத்திலிருந்து பேசுறேன். தமிழ்நாட்டு மக்களே, இங்க இருக்க கொங்கு மண்டல மக்களே, ஜஸ்ட் மிஸ். நீங்க ஒழுங்கா தெளிவா இருந்தீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. நெருக்கத்துக்கு கொண்டு வந்தீங்க தேர்தல் நேரத்தில். நம்ம ஆட்சி அந்த நேரத்தில் வராமல் போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த பல்கலைக்கழகம் எல்லாமே காவிமயமா இருக்கும். தேசிய கல்விக் கொள்கையை ஒத்துக்கொண்டிருப்போம். இப்ப வேற மருத்துவக் கல்லூரிக்கு நீட் இருக்காது, எல்லா கல்லூரிக்கும் நீட் வந்திருக்கும். நம்ம பசங்களோட கல்வி செல்வங்கள் பறிச்சு போயிட்டு இருக்கோம். அண்ணா பயப்பட்டாரு. 1937 ராஜாஜி ஆட்சி வந்திருக்கு. சுயமரியாதை மாநாட்டில் தமிழ் மொழியை பாதுகாக்கணும், வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கணும், இந்து மத இந்து அறநிலையத்துறை சட்டத்தை பாதுகாக்கணும்னு அரைக்கூல் அப்ப அந்த டைம்ல விற்கிறாரு. களம் அமைச்சாங்க, எதிர்த்து போராடினாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணாங்க, சமூக நீதிக்கான வகுப்பாரி இடஒதுக்கீடு ரத்தான போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி ஜெயிக்கிறோம். ஆனா இந்த முறையில் அப்ப வந்திருந்தாங்கன்னா வர போறாங்கன்னா அதுக்கு தான் சதி வேலை பண்றாங்க. அவங்களுக்கு இடைஞ்சல். ஏன் இடைஞ்சல்னா, நம்மளாம் இங்க சோல் கீப்பர்ஸ். என்ன சோல் கீப்பர்ஸ்னா, திராவிட தன்மை உள்ள இந்த மக்களுக்கு தொடர்ந்து மக்கள் கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க சோல் கீப்பர்ஸ். இந்த கூட்டம் அவங்களுக்கு தலைவலி, இந்த மாநாடு அவங்களுக்கு தலைவலி. ஏன்னா இந்தியாவிலே ஒரு மாநாடு கட்டி அரசியல் தலைவர்களை, அரசியல் கட்சியில் பொறுப்புள்ளவர்களை அழைத்து மனு தர்ம ஏற்பாடு கோட்பாடுகளை எதிர்த்து பேச வைக்கிற மாநாடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்கும். அரசியல் பேசுவாங்க, ஆனா கொள்கை ரீதியாக மனு தர்ம எதிர்ப்புக்கான தளம் அமைக்கிறது நம்ம தான். அந்த தளம் எப்படி வருதுன்னா, இந்த கான்சியஸ்னஸ் ஆட்சி அதிகாரிகள் வெளிப்பட்டு தேர்தல் காலத்தில் வெளிப்பட வரும்போது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் அரசியல் தளமாக, மாநில சுயாட்சியை பாதுகாக்கும் அரசியல் தளமாக, இருமொழி கொள்கையை பாதுகாக்கும் அரசியல் தளமாக. இதுக்காக இடர்பாடுகள் வந்தால் ஒரு நம் முதல்வர் பாதுகாவலராக அரணாக அமைகிறார், இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார். இந்த தன்மையை அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இது இந்த நரேட்டிவ், இந்த தன்மையை, இந்த அரசியல் சமூக அரசியல் நிலைப்பாடை பிரிக்கணும் தோழர். அதான் அவங்க வேலை. சக்சஸ்ஃபுல்லா பிரிச்சிருக்காங்க. மராத்திய மண்ணில் முற்போக்கு கருத்துக்களா இருந்த மகாத்மா பூலே அவர்களும் அண்ணல் அம்பேத்கரோட முற்போக்கு தன்மையும் ஜாதி ஒழிப்பு மனு தர்ம எதிர்ப்பு கோட்பாடுகள் வரும்போது, மொழி அரசியல் வரும்போது மொழி அரசியலுக்கு வேற தளம் அமைந்து அந்த மொழி அரசியல் தளம் இந்துத்துவோட போனனால அங்க இருக்கிற முற்போக்கு சக்திகளோட நிலை பிரிந்தனால தான் இன்னைக்கு
இன்னைக்கு என்னாச்சு மாராத்தியம்மன்? பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இஷ்டத்துக்கு செய்யறாங்க. ஏன்னா சமூக பண்பாட்டு தளத்தில் அங்க வந்து எண்ணிக்கை ரொம்ப குறைவாயிட்டாங்க. ஆந்திர பிரதேஷ் வாங்க, அங்க இதேதான் தெலுங்கர்களோட சுயமரியாதைக்காக தெலுங்கு தேசத்தை உருவாக்கினார் என்டிஆர் அவர்கள். ஒரு தெலுங்குக்காரனை அவமானப்படுத்துறீங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட தெலுங்கு முதல்வரை இந்திரா காந்தி அவமானப்படுத்திட்டாங்க. அதற்காக நான் எடுக்கிற அரசியல் கட்சி நடத்துறேன்னு சொல்லி அரசியல் பண்ணாரு. ஆனா மக்கள் கிட்ட வாக்கு கேட்கும் போது அவர் ராமராவும் கிருஷ்ணாவும் போக முடிஞ்சது. ஆனா தமிழ்நாட்டில் தான் பகுத்தறிவு பேசிக்கொண்டு சமூக நீதி பேசுறோம், பகுத்தறிவு பேசிக்கொண்டு மொழி அரசியல் பேசுறோம், பகுத்தறிவு பேசிக்கொண்டு மாநில சுயாட்சி பேசுறோம். அப்ப இதுல காமனான டினாமினேட்டர் எது தெரியுமா இருக்கு? நீங்க மொழி அரசியல் பேசினாலும், சமூக நீதி அரசியல் பேசினாலும், மாநில சுயாட்சி பேசினாலும், அது பகுத்தறிவாதிகள் பேசினாதான் மக்களுக்கு உண்மையான நிலை ஏற்படும் என்ற தன்மையை உணர்த்துவதற்கான மாநாடு நம் மாநாடு. நீங்களா கம்மியாயிட்டீங்க. வெகுஜன மக்கள்லாம் நீங்களா சொற்ப நம்பர்ஸ் அப்படி சொல்றாங்க. அந்த வாய்களுக்கு சொல்ற, ரீசண்டா உலகத்தில் உள்ள வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரீசன்ட் டேட்டால கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றவர்கள் 31.6%, இஸ்லாத்தை பின்பற்றவர்கள் 25.8%, இந்து மத கோட்பாடுகளை பின்பற்றவர்கள் 15.1%, அடுத்தது நாத்திகர்கள் 14%. நாலாவது, நம்ம நாலாவது, உலகத்தில் நம்ம நாலாவது. இன்னும் கொஞ்ச நாளாகும் தோழர், ரெண்டாவது ஒன்னாவது ஆகும். பெரியார் கண்ட பகுத்தறிவு கனவு, பெரியார் கண்ட சமத்துவ நோக்கம், பெரியார் கண்ட அறிவு சார்ந்த உலகத்தை நம்ம சென்று கொண்டிருக்கோம். நம்ம வந்து கம்மியா இல்லை தோழர், நம்ம நிறைய பேர். ரெண்டு விஷயம் தோழர். ஒன்று, தோழர் மதி வந்து பேசினாங்க, பெரியாரா இருக்கிறதுனால எங்களுக்கு உள்ள கஷ்டங்கள் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு உயர்தர சைவத்துக்கு இதுக்கு போனாங்க, அன்னபூர்ணாக்கு. நான் ஹரிபவன்ல போய் கறி சாப்பாடு சாப்பிட்டேன். அது பெரியார் மண். ஹரிபவன் பேர் ஹரிபவன். ஆனால் ரத்தம் சாப்பிட்டேன், மட்டன் கறி சாப்பிட்டேன், மூளை சாப்பிட்டேன். மதியம் வரல கூட நடக்குது. ரெண்டாவது விஷயம், தனிப்பட்ட முறையில் அறிவு சார்ந்த பெரியாரிய கருத்துக்களை உள்வாங்கி மகிழ்ச்சியா தமிழ் சமூகம் இருக்கு தோழர். தாலி வந்து இப்பெல்லாம் யாரும் கட்டுறதில்ல தோழர். நம்பிக்கை இருக்கும், மத நம்பிக்கையா இருக்கும். தாலி வந்து அசர்வியம் தூக்கி போட்டாங்க நம்ம வீட்டு பெண்கள். கரெக்டா இல்லையா? தமிழ்நாட்டில் தாலி யாரும் கட்டுறதில்லை. எவ்வளவு பெரிய புரட்சி அமைதியா நடந்திருக்கு. அது பெரியார் கிண்டி விட்ட புரட்சி. இதெல்லாம் ஒரு கயிறுமா, தூக்கி போமா, இதெல்லாம் கயிறு, இது கயிறு என்ன ஒன்றும் இல்லை, தூக்கி வைமா, இந்த கயிறு இடங்க தூக்கி போடு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த தூக்கி போட்டுட்டு பெருசு மாமியார் பெரியவர்கள் வந்தாலும் அவங்க பரவாயில்லப்பா, அவங்களாம் இப்ப இருக்கிற குழந்தைங்க பண்ண பெரியவர்கள் பழகிட்டாங்க. புரட்சி நடந்துட்டு இருக்கு தோழர். அமைதியான முறையில் எந்த வகையான ஜாதிய கோட்பாடுகள் கடைபிடிக்காமல் மனித நேயத்தோட மூட நம்பிக்கை கட்டுப்பாடுகள் எக்கச்சக்கமான ஏராளமான இளைஞர்கள் இன்று சொல்லாத பெரியார் கருத்துக்களை வாழ்வியலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப சமூக இயக்கமா வரும்போதுதான் நீங்க சொல்றீங்க இயக்கங்கள் இயக்கத்தன்மை இருக்கும். ஆனா தமிழ்நாட்டில் என்றும் பெரியார் வாழ்வியல இருக்காரு. தேர்தல் அரசியலுக்கு வருவோம் தோழர். ஏன்னா அனுபவத்தையும், ஏன்னா உங்களால் நான் உள்ள போயிருக்கிறேன் சொல்றேன். நான் பெரியார் நம்பிக்கையின் அடையாளம் தோழர். தமிழ்நாட்டில் நான் வந்து 1000 விளக்கு தொகையில் வளம் வரும்போது பழைய நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு கலைஞர் காலத்தில் கட்டினது. அது ஒரு சமூக நீதிக்காக கட்டினார், குடிசை மாற்று வாரியம்னு. எல்லாம் பழைய பில்டிங் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 20,000 பேர் தோழர், 20,000 30,000 பேர் நான் சொன்ன சொல்லுக்காக, ஒரு வார்த்தைக்காக, தமிழ்நாட்டு முதல்வர் நம்பிக்கைக்காக வெளியில வாடகை கொடுத்துட்டு இருக்காங்க. வெளியில நகர்ப்புற வாழ்வு மக்களை வந்து வெளியில இறக்கி ஒரு 4 வருஷம் 3 வருஷம் வாடகை கொடுத்துட்டு திருப்பியும் அவங்களுக்கு அதே இடத்த வீடு கட்டி கொடுக்குற பெரிய சேலஞ்ச் அது. ஆனா மக்களோட நம்பிக்கை என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் நீங்க பெரியார் ஆளு, ஆனா உண்மையா தான் சொல்வீங்க. ட்ரஸ்ட். பெரியார் வந்து நம்பிக்கை நடாங்க தமிழ்நாட்டில். நான் அடிச்சு சொல்லணும் சோழர், நம்ம வந்து கருத்தியல் ரீதியாக அது ஆயிடும் இதான் இருக்காங்க. வெகுஜன மக்கள், சராசரி மக்கள் வந்து இவர் நம்மாளுப்பா அப்படின்னு. அந்த நம்மாளுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த நம்மால ஜாதி இல்லை, மதம் இல்லை, அங்க பெரியாரும் அம்பேத்கர் இருக்காங்க தோழர். நமக்கானவர் அப்படின்னா, பெரியாரும்னா நமக்கானவர் அப்படின்னா இவங்க உண்மையை சொல்லுவாங்க, மக்களுக்காக வேலை செய்வாங்க என்ற ட்ரஸ்ட் இருக்கு. அதனால பல்வேறு தருணத்தில் பல்வேறு காலகட்டத்தில் பெரியாரையும் பெரியார் கொள்கையும் எதிர்த்து களமாடவர்கள் வந்து காணாமல் போகிறார்கள் தமிழ்நாட்டில். நம்ம அந்த சோல் கீப்பிங் அது ரொம்ப ரொம்ப அவசியம் தோழர்களே. நம்ம வந்து
உமா அவர்கள் வந்து தந்தை பெரியார் வந்து ஐபிஎம் கம்ப்யூட்டர் போய் பார்த்தார் அப்படி சொல்லும்போது என்ன செய்தி அதுலனா நம்ம அப்டேட் ஆகணும்ன்றது. நம்ம பேசுகிற நரேட்டிவ் வந்து 80கள் நரேட்டிவ்லேருந்து வெளிப்பாங்க. அவங்க நவீனத்தன்மையோட செயல்பட்டு இருக்காங்க நம்மளோட முன்னோர்கள். அந்த காலத்துக்கு ஏற்ப எப்படி பிரச்சனை, ஒரு மெயினான சிலபஸ் எதுவும் மாற்றம் இருக்காது. நம்மளோட எழுத்தோ நம்மளோட பதிவோ அதெல்லாம் இல்லை. ஆனால் மக்கள் கிட்ட இருக்கிற பிரச்சார யுக்தி முறையை வந்து இன்னும் நம்ம இன்னும் பழைய ஃபார்மேட்ல இருக்கிறோம். எளிமையான முறையில் மக்கள் புரிகிற அளவுக்கு இளைஞர்கள் பெண்கள் ஏராளமான பெரியார் கொள்கையில வந்து வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னா இதனாலதான் அப்படின்னு சும்மா தட்டணும், இதனாலதான் நீங்க இப்படி மாற்ற அமைக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லணும். அது சொல்ற நரேட்டிவ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில மக்கள் புரிய இருக்கிற கேஜெட்ஸ் தான் எவ்வளவோ இருக்கு. சின்ன சின்ன செய்திகள் நம்ம ஒரு 1.5 மணி நேரம் அப்லோட் பண்றோம், அவன் இப்படி தள்ளுறான், இப்படி ஓட்டுறான், இப்படி தள்ளுறாங்க. ஒரு ஃப்ரேம் மேல இல்ல, படிக்கிற தன்மை இல்லைன்னா எஸ், ஆனால் படிப்பு ரொம்ப அவசியம். ஒரு குறிப்பிட்ட நம்மள மாதிரி உள்ள கொள்கை சார்ந்தவர்கள் சீரியஸ் ரீடர்ஸ் இருப்பாங்க. ஆனால் வெகுஜன மக்கள் கிட்ட எளிமையான முறையில் வந்து நம்மளோட கருத்தியலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு நமக்கு இருக்கு. அதுக்கு நம்ம நவீனத்தன்மைக்கு நம்ம அடாப்ட் ஆகும். நான் எனக்கு எல்லாம் தெரியும் நீ கேளு என்ற ஆட்டிடியூட் முதல் விட்டுறோம் தோழர். அதனால தான் இவங்க வந்து நம்ம வந்து அவ்வளோ படித்த எம்ஏ அளவுக்கு பேரரங்க அண்ணா ஏன் வந்து முகத்தில் வந்து சாயம் பூசி நடிச்சாரு. அந்த நேரத்துக்கு அந்த அப்டேஷன் தேவைப்படுதா இல்லையா? ஏன் அண்ணல் எம்.ஆர். ராதாவை ஏன் வந்து தந்தை பெரியார் வந்து பயன்படுத்தினார்? அந்த மாடர்ன் அப்டேஷன் அவங்களுக்கு இருந்திருக்காரு அந்த காலத்தில். அவங்களோட பாகவத் தன்மையில் பஞ்சாங்க முறையில் போல நம்ம ஒன்றும் இருக்கோம்னா நம்ம ஒன்றும் 80s ஃபார்மேட்லேயே இருக்கிறோம். நம்ம வந்து வேலை வரணும் நவீனத்தன்மையோட. அவங்க சிந்தனையில் என்ன இருக்காங்க அந்த நிலையிலிருந்து எப்படி அவங்களுக்கு வந்து கருத்தியல் கொண்டு போய் சேர்க்கணுன்ற பொறுப்பை வந்து நம்மளை வந்து புதுப்பித்துக் கொள்ளணும் தோழர்களே. அதனால நடுவில் வர இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் போட்டு லண்டன் போனவங்க காணாமல் போன கதைலாம் தமிழ்நாட்டில் நடக்கும். நான் வந்து அதை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. பெரியார் பற்றி யார் யாரெல்லாம் குறை சொல்கிறார்களோ விமர்சனம் சொன்னார்களோ கடைசியில் அவங்களே தலைகுனியப்பட்டு வெக்கப்பட்டு வீழ்ந்த கதிதான் வரலாறு. ஏன்னா பயணம், பெரியாரோட உழைப்பு, பெரியாரோட சிந்தனை, பெரியாரோட உருவாக்கம் வந்து தமிழ்நாட்டை மட்டும் பாதுகாக்கல தோழர்களே, இந்திய துணைக்கண்டத்தை பாதுகாக்கிறது சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.